10 சாமான் தான் வேற இடத்துல கொடுப்பாங்க. நாங்கள் அப்படி இல்லை, 100க்கு மேற்பட்ட சாமானை கொடுக்குறோம். எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ஆஃபர் முல்லைத்தீவுல இலங்கையில எங்கேயுமே வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ முல்லைத்தீவுல இருக்கிற மக்களுக்கு இதை விட பெரிய சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. ஒன்று எடுத்தால் ஒன்று ஃப்ரீ, இதை சுற்றி விடுவோம். ஓகே, இது அங்கரில் விழுந்தோன்னா உங்களுக்கு ஒரு அங்கர் ஃப்ரீ. இங்கே பிஸ்கட்ஸை வந்து அப்படியே பெட்டி பெட்டியாக வந்து குவிச்சு வச்சிருக்காங்க. இல்லை அங்கரெல்லாம் பழமையாக வாரது வந்து 1153 ரூபாய்க்கு தான் வரும். ஆனால் நாங்கள் 1099 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இது 700 ரூபா அடிச்சிருக்கு. ஆனால் நம்ம 549 ரூபாய்க்கு தான் விற்கிறோம். 150 ரூபா கழிச்சு கொடுக்குறோம். வாஷிங் பவுடரில் அப்படி அடிக்க வச்சிருக்காங்க. அங்கே வந்து சொன்னால் சோப்ஸு, அங்கே வந்து பிஸ்கெட்டு, ஸோ எண்ணற்ற அளவில் அப்படி அடிக்க இருக்குது. கிளிநொச்சி, முல்லைத்தீவு, ஜெஃப்னா பல வரைக்கும் விடப்பட்ட ஃபுல்லாக மாங்குளம் அப்படியே சுற்றி ஓக்குலா சுற்றி அப்படியே 3530 ரூபா அடிச்சு 2889 ரூபா. இங்கே போகிறீங்க டிஸ்கவுண்ட்டு 5600 அடிச்சிருக்கு, 4799 ரூபா. இந்த பம்பஸ் வந்து 1250 ரூபா அடிச்சிருக்கு. ஆமாம், 849 ரூபாய்க்கு தான் விற்கிறேன். மக்கள் சேவை, மகேசன் சேவை, அதெல்லாம் தும்பத்தடி 565 ரூபா அடிச்சிருக்கு. நாம 319 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். இங்கே போனாலும் உங்களுக்கு கிடையவே கிடையாது. கொழம்புல போய் கூட நீங்கள் எந்த பிரைஸுக்கு எடுக்க மாட்டீங்க. 600 ரூபா. ஆனால் நாங்கள் 379 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதையும் விட நீங்கள் குறைச்சி கொடுக்குறீங்க கஸ்டமருக்காக. 101 ரூபா குறைச்சி வந்து 1099 ரூபா, வெறும் 1099 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. எல்லாருமே வெளிநாட்டு பாட்டியல் அப்படின்னு இல்லை தானே. எல்லா கடையிலையும் இந்த கடையில் ஒரு மாதத்தில் 2 நாளைக்கு செஞ்சா அடுத்த கடையில் ஒரு மாதிரி 2 நாள், அடுத்த கடையில் ஒரு மாதிரி 2 நாள். இந்த பிரைஸுக்கு கொடுக்கும்போது வேற எந்த முதலாளியும் கூட சண்டை போடுறது இல்லையா? எனக்கு எதிர்ப்பு வெறும் எந்த எதிர்ப்பு வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. இப்போ நமக்கு அண்ணுக்குள்ளே எவ்வளோ சாய்க்கு கொண்டு போகிறது இல்லையா? நாம வெல்கம் டு ஆர்ஜி வித் கேஜே. இன்னைக்கு வந்து நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னால் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பில் தான் நிற்கிறோம். நம்ம கூட நிற்கிற நண்பனை வந்து பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட 1.5-2 வருஷத்துக்கு முன்னால் வந்து நம்மளோட சேனலில் அதாவது ஹெல்பிங் பண்ணி கொண்டிருக்கும் போது வந்து இந்த பொங்கல் பதிவு கொடுக்கும்போது அப்போ தான் வந்து நண்பன் இன்ட்ரடியூஸ் ஆனார். ரமணா பாஸ் நண்பனா முதல்ல ஒரு சின்ன முதலாளி ஆரம்பமாகி இப்போ 3 பிரான்ச்சுக்கு முதலாளியாக இருக்காப்புல. நான் என்ன விஷயம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். அதாவது வந்து மளிகை பிஸ்னஸை வந்து பண்ணுறது வந்து மளிகை கடை வந்து கிட்டத்தட்ட ஒரு கடையில் ஆரம்பித்து இன்றைக்கி வந்து 3 கடையாக வந்து மாற்றிருக்கிறார். வந்து அந்த அளவுக்கு வந்து ஓடி உழைச்சி யாராவது உழைச்சி வந்து ஒரு முதலாளியாக வந்து இடம் பிடிச்சிட்டாப்புல. அப்புறம் 3வது பிரான்ச் வந்து ஓப்பனிங் வந்துட்டு எனக்கு இன்வைட் பண்ணியிருந்தான். ஸோ வந்து என்னால் வர முடியலை. ஆனாலும் இப்போ லேட்டாகி ஆனாலும் வந்திருக்கிறேன். இப்போ வந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான நாள். இது வந்து முல்லைத்தீவு பக்கங்களில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லலாம் வந்து. ஸோ இந்த வீடியோ வந்து முழுசாக பார்க்குறதுக்கு முன்னால் இது நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்க வேண்டிய இன்னொரு விஷயத்துக்கான காரணம் வந்து அவனோட உழைப்பு வந்து சின்ன வயசுலேருந்து தன்னந்தனியாக உழைச்சி இவ்வளோ சொத்துக்கள் வந்து சேர்த்துருக்கான் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த கடின உழைப்பு எப்படி உழைச்சான் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால் அந்த தொழில் முயற்சியே இல்லை, என்னால் வந்து முன்னுக்கு வர முடியலை அப்படி சொல்லி நிறைய விஷயத்தில் வந்து பாடுபட்டு கொண்டு இருக்கிற நிறைய பேருக்கு இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. போது ஆகியனால வீடியோ முழுசாக பார்க்கலாம். ஸோ வீடியோ முழுசாக பார்க்கறது முன்னால் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்களா தான் முதல்ல நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணி இப்போ அவங்க ஃபுல் வீடியோக்குள்ளார போகலாம். கரெக்டாக நம்ம நிற்கிற லொக்கேஷன் எங்கே அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பில் தான் வந்துருக்கிறோம். ஸோ 3வது பிரான்ச் வந்து இங்கே தான் ஓப்பன் பண்ணியிருக்காரு. இந்த புதுக்குடியிருப்பு அப்படிங்கிறது வந்துட்டு முல்லைத்தீவை பொறுத்த மட்டும் மிகப்பெரிய ஒரு டவுன் அப்படி சொல்லலாம். ஸோ இந்த பகுதிக்குள்ள இந்த சிட்டி ஆண்டியை வந்து நிறைய பேர் வந்து இருக்காங்க. குறிப்பாக இந்த பகுதி எப்படி ப்ரோ செலக்ட் பண்ணீங்க நீங்கள்? எங்களுக்கு வந்து கஸ்டமர் எங்கே கஸ்டமர் இருக்குன்னா இங்கே கடை போட்டால் எங்களோட ஸ்டோரை போட்டால் இங்கே போட்டால் இங்கே எவ்வளோ கஸ்டமரை பிடிக்கலாம்ன்ற ஒரு பிளானை வச்சு தான் இடத்துக்கு வந்து நாங்கள் கடையை செலக்ட் பண்ணது. மற்றது நாங்கள் புதுக்குடி டவுன்லாம் கடை தேடிக்கொண்டு வந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் கடை ஒன்றுமே கிடைக்கல. பார்த்தா இது எனக்கு கிடைச்சி ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அப்போ இதிலே எடுத்தேன். இந்தியாவில பக்கம் தான் ஃபுல்லாக கஸ்டமர் இருக்கிறேன். ஆனால் இந்தியாவில் ஒரு பெரிய கடையுமே இல்லை, எல்லாம் டவுனுக்கு தான் போகிறது. அப்போ நாங்கள் இதோட பிளாக் பண்ணலாமன்றக்காக தான் இந்த இடத்த செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த இடம் வந்து எப்படி எவ்வளோத்தேன்னா புதுக்குடியிருப்பு டவுன் தான் இருக்குது. புதுக்குடியிருப்பு டவுன், அந்த புதுக்குடியிருப்பு டவுன்லேருந்து 150 மீட்டர் வேறு 150 மீட்டரில் தீன்சுவை இருக்குது. தீன்சுவைக்கு முன்னா எதிராக ஆப்போசிட்டில் எங்களோட ஸ்டோர் அமைஞ்சிருக்கு. ஓகே, இதான் வந்து பிஸ்னஸ் மைண்ட் எப்படி ப்ளக் பண்ணுறாரு பார்த்தியா? முல்லைத்தீவு டவுனுக்கும் புதுக்குடியிருப்பு டவுனுக்கும் இடையிலேருந்து ட்ராவல் பண்ணி புதுக்குடியிருப்பு டவுனுக்கு யார் வந்தாலும் இவரோட கடையை தாண்டி தான் அங்கே மளிகை சாமான் வேண்ட போகணும். ஸோ இங்கே வந்து ஸ்டாப் பண்ணிடுறாரு. அது எப்படின்னு பார்த்தீங்களா பிஸ்னஸ் ஐடியா இங்கே ஆரம்பிக்குது. ஸோ இப்போ என்ன ஸ்பெஷலுக்காக வேண்டிய இந்த ஆஃபர்? இது வந்து நாங்கள் எங்களோட கஸ்டமருக்காக இப்போ எங்களுக்கு ப்ராஃபிட் வளமையாக வருது தானே. இப்போ மற்ற வளமையாக இருந்தாலும் நாங்கள் குறைய ப்ராஃபிட் வச்சு டிஸ்கவுண்ட் பண்ணி தான் அடிக்கிறது. எங்களோட கஸ்டமருக்காக வந்து நாங்கள் மாதத்தில் ஒருக்கா ஒவ்வொரு மாதமும் இப்படியான ஒரு ஸ்பெஷல் டேயா ஆக்குவோம். ஒரு மாதத்தில் ஒரு நாள் தானா? ஒரு மாதத்தில் 2 நாள் செய்வோம். எல்லா கடையிலையும் இந்த கடையில் ஒரு மாதத்தில் 2 நாளைக்கு செஞ்சா அடுத்த கடையில் ஒரு மாதிரி 2 நாள், அடுத்த கடையில் ஒரு மாதிரி 2 நாள். 3 பிரான்ச்னா ஒரே மாதிரியே செய்வோம். 2 நாள் செய்வோம். 10 நாள் கேப் விட்டு செய்வோம். இப்போ வந்து இப்போ நாங்கள் வளமையாக உழைக்கணும். எங்களோட கஸ்டமரை வந்து சில இப்போ எல்லாருமே வசதியானவர்கள் அப்படின்னு சொல்லலாம் தானே.
நாளாந்த கூலிக்கு வேலைக்கு போகிற ஆக்களும் இருக்குது. ஒரு நாள் 2000 ரூபா 3000 ரூபா உழைக்கிற ஆக்களும் இருக்குன்னு. இப்போ எல்லாருமே வெளிநாட்டு பாட்டிகள் அப்படின்னு இல்லை தானே 2000 3. அப்போ அவைகளுக்கு ஒரு ஹெல்ப் போல். இப்போ எனக்கு வந்து பிஸ்னஸில் வந்து ப்ராஃபிட் உழைக்கிறது இந்த எய்ம் இல்லை. எந்த பிராண்ட் ரமணா சன் சூப்பர் மார்க்கெட் பிராண்டை எல்லா இடமும் பதிக்கிறான் எனக்கு வேலை. அப்போ எனக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக தான் இப்போ செய்கிறேன். இப்போ அங்கெல்லாம் பழமையாக வாரது வந்து 1153 ரூபாய்க்கு தான் வரும். ஆனால் நாங்கள் 1099 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஓகே, 1200 ரூபாய்க்கு அடித்ததை அதாவது வந்து 1200 ரூபா வந்து போட்டிருக்கிறத வந்துட்டு 100 ரூபா 101 ரூபா குறைச்சி வந்து 1099 ரூபா வெறும் 1099 ரூபாய்க்கு கொடுக்குறாப்புல. ஸோ வந்து 101 ரூபா வந்து தனக்கு தேவையில்ல மக்கள் வச்சுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாரு. அடுத்தது வந்து இப்போ குழந்தை பிள்ளைகளுக்கு வந்து எப்படியோ மீடியாப்பில் வாங்கத்தான் வேணும். ஆமாம், வயசு போனாக்களுக்கும் நான் ஃபேட் அண்ட் லீன் வேணும். ஆனால் வயசு போனாக்கள் வேலைக்கு போகலாமா? வேலைக்கு போயிடலாம், கஷ்டம். அப்போ வேலை கொஞ்சம் காசை சேமித்து வச்சு தான் இந்த சாமானை வாங்கலாம். அதுக்காக வந்து அதுவும் 100 ரூபா 101 ரூபா வெட்டி கொடுக்கும். 101 ரூபா. ஓகே, அப்போ நெக்ஸ்ட் அமௌண்ட் வந்து இது 40 கிராம் ஃப்ரீ. இது எல்லா கடைகளுக்குமே வராது, எங்களை மாதிரி பெரிய கடைகளுக்கு மட்டும்தான் வரும். அது வந்து 780 ரூபா அடிச்சது. ஆனால் பலமையாக நார்மலாக கடைகளுக்கு வர விலை வந்து 738 ரூபா 740 ரூபாய்க்கு தான் வரும். ஹோல்சேலுக்கா இல்லை சும்மாவே? சும்மா கடைகளுக்கு ஹோல்சேலாக இருந்தாலும் சரி மற்றதாக இருந்தாலும் சரி 740 ரூபாய்க்கு தான் வரும். ஆனால் நாங்கள் 739 ரூபாய்க்கு கொடுக்குறோம். வரதையும் விட நீங்கள் குறைச்சி கொடுக்குறீங்க கஸ்டமருக்காக. எங்களோட கஸ்டமர் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் இதை கொடுக்குறோம். ஓகே, அண்ட் அதே மாதிரி எல்லாத்துலேயும் அப்படியே ஒரு டிஸ்கவுண்ட் வச்சு கொடுக்குறீங்க. இப்போ பாருங்க, குழந்தை பிள்ளைகளுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு கூலிக்கு வேலைக்கு போகிறால் ஒரு மாதத்துக்கு 8 நண்பட்டி வாங்கத்தான் வேணும். 8 நண்பட்டி வேண்டணும். அப்போ ஒரு நாளும் 2000 ரூபாய்க்கு போகிற வேலைக்கு போகிறால் 8 நண்பட்டி இல்லை 10 நண்பட்டி வாங்கணும். நாங்கள் இதுக்கு 150 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறோம். ஒரு பாக்ஸுக்கு 150 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறோம். ஆனால் நீங்கள் வெளியிடத்தில் போனால் 50 ரூபா கூட டிஸ்கவுண்ட் பண்ண மாட்டாங்க. இது குழந்தை பிள்ளைங்க மாப்பட்டி, அதுக்கெல்லாம் டிஸ்கவுண்ட் தாரையில் கம்பெனி அண்டு டிஸ்கவுண்ட் பண்ண மாட்டான். ஆனால் நாங்கள் 2200 ரூபா அடித்ததை 2049 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 151 ரூபா வட்டி இதை நாங்கள் கொடுக்குறோம். 151 ரூபா வட்டி இருக்காப்புல. இப்போ பாடசாலைக்கு கஷ்டப்பட்ட பிள்ளைகள் தானே கூடுதலாக ஸ்கூல் போகும். ஆமாம், வெளிநாட்டுக்கார பிள்ளைன்னா வெளிநாட்டுக்கு போயிருங்களா. ஆமாம், அப்போ கஷ்டப்பட்ட பிள்ளைகள் போகிற வழியா ஒன்றுன்ற விலை வந்து 200 ரூபா உஜாலா. அப்போ இந்த மற்ற கடையில் எவ்வளோத்துக்கு விற்பாங்க? அது 180 ரூபாய்க்கு விற்பாங்க. ஆனால் நாம் ஒன்று எடுத்தால் ஒன்று ஃப்ரீ. ஓ, இது வந்து 200 ரூபா. 200 ரூபாய்க்கு எடுத்தா இன்னொரு 200 ரூபா ஃப்ரீ. பை ஒன் கெட் ஃப்ரீ. இங்கே வந்து அந்த பை ஒன் ஹெட் ஒன். ஸோ வந்து ஒன்று எடுத்தா ஒன்று ஃப்ரீ. 200 கோயிலுக்கு 200 ரூபா ஃப்ரீ. கஷ்டப்பட்டாக்கள் கோயிலுக்கு போகும். ஓகே, பணக்காராக சம்டைம் பணக்காரங்களும் போவினேன். ஆனால் தினந்தோறும் போக மாட்டேன் தானே. இப்போ வெளிநாட்டிலேருந்து வந்து ஒருக்கா தான் போயினேன். ஆனால் கஷ்டப்பட்டாக்கள் ஒவ்வொரு நாளும் போயினா ஒவ்வொரு நாளும் வீட்டுக்கு கொளுத்தணும். ஆனால் இது 20 ரூபா படி 360 ரூபா அடிக்கவில்லை. ஆனால் நாங்கள் 199 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அவ்வளோ 199 ரூபா. ஒரு பாக்ஸில் எத்தனை இருக்கு அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா 2 4 6 8 10 12 இருக்குது. ஸோ 12க்கு சேர்த்து வந்து எவ்வளோ கொடுக்குறீங்க? 199 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 199 ரூபா. 1 ரூபா குறை 200 ரூபா. ரைட்டு, 1 ரூபா கம்மியாக பண்ணி கொடுக்குறாங்க. இதை பாருங்க, 600 ரூபா டோட்டல் 600 ரூபா. ஓகே, ஆனால் நாங்கள் 379 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 379 ரூபா எங்கடா கஸ்டமருக்காக 379 ரூபா. இது நீங்க மற்ற கடைகளுக்கு இந்த விலைக்கு வராது. இந்த விலைக்கு கடல்லே இல்லையா? கடல்லே கிடையாது இந்த பிரைஸ் எல்லாம். இந்த விலைக்கு மற்ற கடைகளுக்கு வராது. இந்த சாமான் இந்த மற்ற கடைகளுக்கு வராது. ஓகே, அம்ரிதா இதெல்லாமே 1500 ரூபா ஒரு பெட்டி. அப்படியே இந்த பாக்ஸ் இந்த பாக்ஸே 1500 ரூபா. இது 1500. ஓகே, ஒரிஜினலா? ஆமா, அம்ரிதாவோட இந்த தீப்பெட்டி ரசனை பாருங்க. ஓகே, இது நீங்க கடையில 240 ரூபாய்க்கு தான் வாங்கலாம். கடைசி ஒரு சரி 20 ரூபா வட்டி கொடுக்கணும் பெரிய கடையில். ஓகே, ஆமா ஆமா. நாங்கள் 145 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 195 ரூபா டிஸ்கவுண்ட்ல கொடுக்குறோம்ப்பா. 95 ரூபா டிஸ்கவுண்ட்ல கொடுக்குறீங்க? எங்கேயும் கிடையாதுயா. எங்க போனாலும் உங்களுக்கு கிடையவே கிடையாது. கொலம்புல போய் கூட நீங்க இந்த பிரைஸுக்கு எடுக்க மாட்டீங்க. 145 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஓகே, இந்த பிரிட்டோல் கம்பெனின்ற சாமான். ஓகே, இதுல வந்து நாங்கள் இடம் பற்றாக்குறை காரணமாக தான் கொஞ்சம் வச்சுக்கோம். ஓகே, மாட்டேன்டா கொஞ்சம். ஆனா நம்மள்ட்ட 20 கேஸ் 30 கேஸ் இருக்குது, ஸ்டாக் இருக்குது. ஆனா இப்ப அது 20 கேஸ் 30 கேஸ் அவனை அடிக்கல தானே. அடிக்கலாம் இரவுக்கு தூக்கி வைக்கிறது நம்மளுக்கு கஷ்டம் இல்ல. அப்ப அதால கொஞ்சம் தான் வச்சுக்கோங்க. இதுல நியாயமான சாமான் 20% டிஸ்கவுண்ட். 100 ரூபாய்க்கு 20 ரூபா கழிச்சு கொடுக்கும். இப்ப இது 750 ரூபான்னு வைங்க. 150 ரூபாய்க்கு மேல கழிக்குது.
150 மேல டிஸ்கவுண்ட். டிஸ்கவுண்ட் கிடைக்குது. சூப்பர். ஆனால் இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும் வந்து இப்போ கூட வந்து கச்சத்தீவுக்கு வந்தீங்கன்னு சொன்னா இந்தியன்ஸ் வந்து ஓடி ஆடி அறந்து பறந்து வேண்டது வந்து ராணி சோப்பு. ராணி சோப்பு பற்றி சொல்றீங்களா? ராணி சோப் வந்து இதுல வந்து 5 சோப் இருக்கு. ஓகே. 175 ரூபா ஒரு சோப். ஒரு சோப்பு. 175 ரூபான்னா எவ்வளோ? 1000 ரூபா 75 ரூபாய் கிடைச்சா 925 ரூபா தான் நீங்கள் தனியாக வாங்கணும். ஆமாம், தனித்தனியாக. ஆனால் இதில் 625 ரூபா அடிச்சிருக்கு. ஓகே. ஆனால் நாம 559 ரூபாய் தான் கொடுக்குறோம். ஏன்னா செட் அப்படியா இது ஏற்கனவே டிஸ்கவுண்ட்லாம் வரும். இப்போ டிஸ்கவுண்ட்லாம் கம்பெனி கொடுக்குறான். ஆமாம் ஆமாம். அப்போ அதுக்கு கூட கொடுக்க மாட்டான் டிஸ்கவுண்ட். ஆனால் நாம அதுக்கு கொடுக்குறோம். அதுக்கு டிஸ்கவுண்ட் நாம கொடுக்குறோம். கோம்பா சோப்பும் ராணி சோப்பும் கொடுக்குறோம். ஸோ இது கொம்போ 5 பேக் வந்து உள்ளே இருக்குது. அப்படியா? 5 பேக் இருக்குது. இவ்வளோ இது இப்போ முளை இது இருக்குது தானே. இது 480 ரூபா அடிச்சிருக்கு. ஓகே. இப்போ வந்து விலை கூட்டிட்டு 650 ரூபா. இப்போ விலை கூட்டிட்டு நம்மள்ட்ட ஸ்டாக் கூட இருக்கிறதானே. 10 கேஸ் 20 கேஸ் நம்மள்ட்ட ஸ்டாக் இருக்கும். அப்போ பழைய விலையில இருந்து கொள்ளும் உங்களுக்கு. புது விலை இன்னும் விலை இல்லை எங்களுக்கு. மற்ற கடையில் புது விலை இருக்கு, நம்மகிட்ட விலை இல்லை. 480 ரூபா அடிச்சதை 379 ரூபாய் கொடுக்குறோம். 100 ரூபா கழிச்சு கொடுக்குறோம். எல்லாரும் கோயிலுக்கு போதானே வேணும். ஆமாம், கண்டிப்பாக. ஸோ ரெண்டுமே 100 ரூபா கழிச்சு கொடுக்குறோம். 100 ரூபா தான் ரெண்டுலேயுமே வந்து 100 ரூபா டிஸ்கவுண்ட் வச்சு கொடுக்குறேன். இதை பற்றி ஒன்று நான் சொல்லணும். ஓகே சார். இன்றைக்கு ஆஃபர் முடிஞ்சிடும். இது ஆஃபர் இன்றைக்கு முடிஞ்சு. நேற்று இன்றைக்கு முடிஞ்சு. ஓகே. இது வந்து நாளையிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் ஸ்டார்ட் ஆகும் இந்த கேம்ஸ். கேம்ஸ் 20,000 ரூபாய்க்கு நீங்கள் திங்ஸ் வாங்கினீங்கன்னா நம்ம கடையில் இதை நாம ரொட்டேட் பண்ண விடுவோம். ஓகே. ரொட்டேட் பண்ண விட்டா அப்படியே சுற்றி விட்டா சாரி இதுக்கு இறக்கமாக இருக்கு வளைஞ்சிட்டாகும். ஓகே ஓகே. இதை சுற்றி விடுவோம். ஓகே. இது அங்கரில் விழுந்தோன்னா உங்களுக்கு ஒரு அங்கர் ஃப்ரீ உடனே. சூப்பர். 1200 அங்கர் உங்களுக்கு ஃப்ரீ. 20,000 ரூபாய்க்கு 1200 ரூபா ஃப்ரீ. அதுக்குன்னா நான் டிஸ்கவுண்ட் கொடுப்பேன். பட் அது இருந்தாலும் இது எக்ஸ்ட்ரா டே ஒரு ஃப்ரீயா. ஓகே ரைட். இதை அவைக்கு விழுந்திருந்தானே அதை உடனே கொடுத்து விட்டுருவோம். ஆனால் அவையோட பேரையும் ஃபோன் நம்பரையும் ஹோட்டல் எழுதி பில் நம்பரையும் எழுதி ஒரு பெட்டியில் போடுவோம். ஒரு பெட்டியில் போட்டு 31ஆம் தேதி குளுக்குவோம். மாசம் முடியாது குளிக்கு 3 பேர் எடுப்போம். ஓகே. ஃபர்ஸ்ட் 1 2 3 எடுப்போம். எடுத்து எலக்ட்ரானிக் பொருள் கொடுப்போம். ரைஸ் குக்கர் 10,000 ரைஸ் குக்கர், மற்றது ஹீட்டர்வல் விலை கூட்டின சாமான் 3 கொடுப்போம். ஓகே. அப்போ ஒரு ஆள் சாமான் எடுத்தா ஒரு 10,000 ரைஸ் குக்கரும் ஒரு அங்கரம் வந்தா 12,000 வந்துடும். எடுத்து தந்துட்டு போன காசை மறுபடியும் திரும்ப கொடுக்குறீங்க. 8,000 தான் நம்ம சாமான் வாங்கின காசு. இது வந்து 3 பிரான்ச்லயுமே பண்றீங்களா இல்லை இங்கே மட்டுமா? இந்த மாதம் இந்த நாளையிலேருந்து இங்கே அடுத்த மாதம் ஒரு கடையில் அடுத்த மாதம் ஒரு கடை. ஆனால் இப்போ இந்த 2 நாள் ஆஃபர் வந்து இந்த மாதம் முடிஞ்சு நெக்ஸ்ட் மந்த் திரும்ப இங்கே போடுவோம். நெக்ஸ்ட் மந்த் எப்படி போடுவோம்? டேட் இருக்கா இல்லை ஒவ்வொரு மாதம் நாங்கள் டேட்டை செலக்ட் பண்ணுவோம். ஓகே. இப்போ சம்பள டேட் வரல அதோட வச்சு செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணி தான் கொடுப்போம். சூப்பர். எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ஆஃபர் முல்லைத்தீவுல வேறு இலங்கையில் எங்கேயுமே வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ முல்லைத்தீவில் இருக்கிற மக்களுக்கு இதை விட பெரிய சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. ஓடி வந்து பறந்து வந்து வேண்டினீங்கன்னு சொன்னால் இந்த வாய்ப்பை மட்டும் நீங்கள் தவறே விட்டுறாதீங்க. இதெல்லாம் வந்து நம்மட மைண்ட்ல இருந்து வந்த ஆஃபர். இதெல்லாம் இப்படி வேற யாக்கள்ல பார்த்து அப்படி செய்யல. அதனால இது இப்படி அடிக்கிறதும் இந்த இப்படி அடிக்கிறது பெருசா பலசரக்காரர் அடிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட பெனிஃபிட் தான் பார்ப்பாங்க அவங்க. இப்போ இங்கே அரிசியையும் சீனியையும் மாவையும் குறைச்சி கொடுத்தா ஜனமினைக்கும் விலை குறைவு உண்டு. மற்ற சாமான்ல இப்போ நாங்கள் 100 ரூபா 150 200 கழிச்சு கொடுக்கோம் தானே. அவ்வளோத்துலேயும் அடிச்சு நொறுக்கி விட்டுருவாங்க. அப்போ நாங்கள் அப்படி இல்லை, வளமையாகவே ஒரு ஆஃபர் கொடுத்தோம் தான் இருப்போம். இப்போ இது இன்னும் எக்ஸ்ட்ரா மக்களுக்கு இன்னும் ஒரு மக்கள் இன்னும் ஒரு நல்ல பெனிஃபிட்டை எடுக்கணும். இப்போ பாருங்க இந்த ஈவா வந்து ஒரு குடும்பத்துக்கு 4000 இப்பயே தேவைப்படும். 270 ரூபா அடிச்சிருக்கு. ஓகே. ஆனால் கடைகளுக்கு போடுற விலை பொம்மணியால் போடுற விலை 229 ரூபா. ஆனால் நாம 210 ரூபாய்க்கு தான் விற்கிறோம். அப்போ இப்போ மற்ற கடையில் நீங்கள் வாங்குறதா இருந்தால் 260 ரூபா 70 ரூபாய்க்கு தான் வாங்கலாம். ஓகே. ஆனால் 210 ரூபாய்க்கு உங்களுக்கு அது கொடுக்குறீங்க தாரம். ஓகே. அண்ட் இந்த இதை சொல்லி ஆகும் பம்பஸ் அந்த பசங்களுக்கு இப்போ எல்லா வீட்லையும் கண்டிப்பாக எடுக்கிறாங்க. குழந்தை வயசுல இருக்கிறவங்கலாம் கல்யாணம் கட்டி குழந்தை இருக்கிறதுனால கண்டிப்பாக அது தேவை. இது ஒரு புள்ள ஒரு நாளைக்கு 5 தரமோ 6 தரமோ 10 தரமோ சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணுறா ஒரு சாதாரண கூலி வேலை செய்கிறவன் 2,000 ரூபா 2,500 ரூபாய் கூலி வேலை செய்கிறவன் ஒவ்வொரு நாளும் இந்த பம்பஸ் வாங்கிட்டு போனால் அவன் நிலைமை என்ன ஆகுறது? அதுக்கே போயிடும். இந்த பம்பஸ் வந்து 1250 ரூபா அடிச்சிருக்கு. ஓகே. மற்ற கடையில் எவ்வளோ விற்பாங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஒரு 20 ரூபாவோ 10 ரூபாவோ டிஸ்கவுண்ட் பண்ணி நாம 849 ரூபாய்க்கு தான் விற்கிறோம். வெறும் 849 வெறும் 1000 ரூபா கூட எதிர்பார்க்கலாம். 1000க்கு கீழே குறைச்சிட்டு போயிட்டாங்க. வெறும் 849 ரூபாப்பா. முதலாளி இல்லையா, நீ கடவுளுக்கு வந்துட்டீங்க. நாம மக்களுக்கு சேவை செய்யறதுதான் எங்கட நோக்கம். சூப்பர். அதுக்கு அடுத்ததான்
இது இப்போ கொஞ்சம் கஷ்டமான மக்கள் 4 பீஸ் வாங்கினீங்கடா 320 ரூபா. ஓகே 300 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. நாம 259 ரூபாய்க்கு தானே கொடுக்குறோம். சூப்பரியா, மக்கள் சேவை மகேசன் சேவை. அதெல்லாம் தும்பத்தடி ஓகே 565 ரூபா அடிச்சிருக்கு. நாம 319 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். அப்ப இப்படி பண்ணா எப்படி மேல வளர முடியும் உங்களால? அது கடவுளால. மக்கள் சேவை மகேசன் சேவை சொல்லுவாங்களா? அதான் கடவுள் பார்த்து கொடுக்குறோம். அப்ப நாங்க கொடுக்குறது கடவுள் எவ்வளோத்துக்குன்னா இப்போ இப்படி தானே நாங்கள் எவ்வளோத்துக்கு சனத்துக்கு புண்ணியம் செய்கிறோமோ கடவுள்கிட்ட போய் நாங்கள் பெரிய பொங்கல் வச்சு படையல் வச்சு செய்கிறது விட ஒரு தனக்கு 10 ரூபா காசு கொடுத்து சாப்பிட்றான்னு சொல்கிறது தான் அது அந்த கடவுள் செய்ய வேண்டிய வேலையை நாங்கள் செய்கிறோம்னாக்கா கடவுள் நம்மளை பார்த்துக்கொள்வோம். ரைட். இப்போ இந்த அல்வா மிக்சர், இப்போ எஃப்னாவிலேயே இந்த அல்வா மிக்சர் தான் அல்வா மிக்சர் அல்வா பகோடாக்கெல்லாம் ஃபேமஸ். ஜாழ்ப்பாண மிக்சர் இவங்க தான் ஃபேமஸ். இது 700 ரூபா அடிச்சிருக்கு. ஓகே, கம்பெனி பிரைஸ். கடையிலையும் இதுதான் பிரைஸ். கடையிலையும் இதை தான் விற்பாங்க. ஓகே. ஆனால் நம்ம 549 ரூபாய்க்கு தான் விற்கிறேன். 150 ரூபா கழிச்சு கொடுக்குறோம். 150 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு சோப்பை வாங்கிட்டு போகலாம். 150 ரூபா டிஸ்கவுண்ட் வந்து 15 ரூபா டிஸ்கவுண்ட் பண்றதுக்கே யோசிப்பாங்க. மண்டையில கை வச்சுட்டு 150 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணுறது சனத்துக்காக தான் வாழணும். அடுத்ததான் நம்மளோட பிஸ்னஸை பார்க்கணும். இந்த பாருங்க, கஸ்டமர் நமக்காக தான் எடுத்து வச்சுக்காங்க. நான் சொல்ற முல்லைத்தீவுல மட்டும் கிடையாது, எப்பனா இந்த நார்த் சைட்ல எங்கேயுமே கிடைக்காத டிஸ்கவுண்ட் வந்து இங்க அள்ளி கொடுக்குறாப்ல. இப்ப 10 சாமானு தான் வேற இடத்துல கொடுப்பாங்க. நாங்க அப்படி இல்லை, 100க்கு மேற்பட்ட சாமானை கொடுக்குறோம். இந்த சன்ன பழமைக்கு தானே 90 ரூபா, வெறும் 65 ரூபா. இந்த சோப்பிற்கு தானே 100 ரூபா சோப், 2 எடுத்தா 150 ரூபா. 2 எடுத்தா 150 ரூபா. 50 ரூபா டிஸ்கவுண்ட். இந்த சோயா மீட்டருக்கு தானே 150 ரூபா, வெறும் 99 ரூபா. வெறும் 99. இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி சோப்பு லைஃப் போய் அங்க பாருங்க, பேபி சோப் குழந்தை பிள்ளைகள் 4 தான் பயன்படுத்தணும். 190 ரூபா அடிச்சிருக்கு. 10 சோப்பு எடுக்க 1900 ரூபா முடியும். ஆனா நாம 10 சோப்பு கொடுத்தா எல்லாரும் ஒரு சோப்பு எடுத்தாலும் 159 ரூபா, 1590 ரூபாய்க்கு தான் கொடுக்கும். இந்த லக்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னாலும் வந்து 170 ரூபா முடியுது டோட்டல். ஆனா பாத்தீங்கன்னு சொன்னா 149 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க. எப்படி டிஸ்கவுண்ட்? இந்த பாருங்க, சந்தூர் சோப் 170 ரூபா, 175 ரூபாய்க்கு படிச்சிருக்கு. ஓகே, 170 ரூபா. ஓகே. ஆனா எங்கேயுமே 160 ரூபாய்க்கு கொடுக்க மாட்டாங்க. நாம 135 ரூபாய் கொடுக்குறோம். ஆனா கொம்பு கடைக்கு வர விலையே 140 ரூபா. கச்சான் இருக்கு 600 ரூபா. இங்க விளைஞ்சதெல்லாம். ஓகே. எங்கட நான் கச்சா இப்ப எப்படி ஒரு 15,000 கிலோ ஏற்றிருப்பேன். குருநாகல் சூப்பர், குருநாகல் மற்றது எஃப்னா கடை, பெரிய பெரிய கடைகள் எல்லாத்துக்கும் 1500 2000 கிலோ 3000 கிலோ உண்டு ஒரு கடைக்கு ஏற்றுது. இது அங்கே கடை ஸ்டோரில் கிடக்கு. இன்னும் ஒரு 70 பேக் கிட்ட கிடக்கு. 70 பேக் இருக்கு. ஓகே. அப்போ இன்னும் 6 ஆர்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே. இதை வந்து 600 ரூபாய்க்கு விற்கிறான் கடையில். யாழ்ப்பாணத்தில் பார்த்தா நம்மளோட சூப்பர் கூடிய 700 ரூபா கச்சான் விற்கிறான். நாம வெறும் 450 ரூபாய்க்கு தான் விற்கிறோம். வெறும் 450. இங்கே பிஸ்கட்ஸை வந்து அப்படியே பெட்டி பெட்டியாக வந்து குவிச்சு வச்சிருக்காங்க. இல்லை, இதை பற்றி சொல்கிறீங்களா? இந்த பிஸ்கட் இருக்கு தானே, இது 420 ரூபா அடிச்சிருக்கு. ஓகே. இது எல்லாமே 400 ரூபா அடிச்சிருக்கு, 420 ரூபா அடிச்சிருக்கு. ஓகே. இப்போ நீங்கள் வாங்குறதா இருந்தால் ஒரு பிஸ்கட் வாங்குறதா இருந்தால் 420 ரூபா 4 ரூபாய்க்கு தான் வாங்கலாம். நம்ம நாம எப்படி கொடுக்க மாட்டா, நீங்கள் எதையும் கலந்து எடுக்கலாம். ஓகே. 3 எடுத்தா 1000 ரூபா. 3க்கு 1000 ரூபா தான். பயங்கர டிஸ்கவுண்ட் வருது அதுலேயே. 3 எடுத்தா 1000 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த பிஸ்கெட்டுக்கு தானே சோட்டிஸ் 3 எடுத்தா 500 ரூபா. 3க்கு 500 ரூபா முடியுது சோட்டிஸ் பிஸ்கெட். இந்த பாருங்க, நுழாம்பத்திரி 149 ரூபா. ஓகே. 180 ரூபா போட்டது 149 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஜூஸ் பாருங்க, ஜூஸு 1 லிட்டர் ஜூஸ் 550 ரூபா அடிச்சு 100 ரூபா கழிச்சு 449 ரூபா. 100 ரூபா டிஸ்கவுண்ட். 100 ரூபாயில் 101 ரூபா டிஸ்கவுண்ட். சூப்பர். மோஸ்ட்லி சன்ஃப்ளவர் ஆயில் 1250 ரூபா அடிச்சிருக்கு. ஓகே. வெறும் 1079 ரூபா. பாடா அது இந்த பாருங்க, 3530 ரூபா அடிச்சு 2899 ரூபா. இங்கே பாருங்க டிஸ்கவுண்ட். 5600 அடிச்சிருக்கு 4799 ரூபா. நம்பர் 1 ஆயிலா? ஆமா ஆமா, லோக்கல் இல்ல, நம்பர் 1 பிராண்ட் வந்துட்டு. ஆமா, சன்ஃப்ளவர் ஆயில் வந்துட்டு பிராண்டட் ஒன்று. சோத்தப்பச்சை அரிசி இருக்கு 170 ரூபா 180 ரூபாய்க்குள்ளே எங்கே வாங்கலாம். ஆமா, நம்மள்ட்ட 159 ரூபா 1590 ரூபா ஒரு பேக் முடியுது. கஷ்டப்பட்ட ஆக்கள் இருக்கு தானே, அவே நல்லா சாப்பிட தானே வேணும். அப்ப தேவையான சாமான
நாங்கள் கொடுக்கணும். அத்தியாவசிய பொருளை தான் நாங்கள் கூடுதலாக இதில் அடிச்சிருக்கோம். கண்டிப்பா வேடிக்கை என்னன்னு சொன்னா நாங்களாம் யப்னா போனா வந்து நம்மளாம் பார்த்துட்டு சாதாரணமானவங்களா வெளிநாட்டு வந்து வந்தவங்களா அது எதுவுமே பார்க்கறது கிடையாது. ஒரு 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 ஏதாச்சும் ஒன்று கொடுக்க போறாங்கன்னு சொன்னா அதை வந்து பொறியில இருந்து யார் வராங்களோ அவங்களுக்கு கொடுக்குற அதே ப்ரைஸுக்கு தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. பட் இங்க எவனோட லோக்கம் வந்து அது கிடையாது. வந்து இங்க பண்றவங்க இங்க இருக்கிற எல்லாருமே வந்து கூலி தொழில் அதிகம் பண்றாங்களே, அவங்க வந்துட்டு இதுல வந்து பயன்பெறணும் அப்படிங்கிறது அவங்களும் மிஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க. அங்கதான் முதலாளி இருக்காப்புல. சூப்பர். ஆட்டக்காரி இருக்கு, வேலையில் அந்த ஆட்டக்காரி இருக்கு. ஓகே 10 கிலோ அடுத்தா 195 ரூபாய்க்கு கொடுப்போம். 1 கிலோ அடுத்தா 200 ரூபாய்க்கு கொடுப்போம். 200 கொடுக்குறீங்க. எங்கேயுமே இருக்கு 270 ரூபா 260 ரூபா ஜெஃப்னா சைட்ல அரிசி 235 ரூபா 40 ரூபாய்க்கு குறைய ஒரு இடத்துலயும் எடுக்கலாம். என்னன்னா இந்த கதையை கேட்டா வந்து யப்னாவில் இருக்கிறவங்க கூட வந்து பாரபட்சம் பார்க்காம முல்லைத்தீவுக்கு வந்து வேண்டிட்டு போகிறாங்க. இப்ப இந்த பிரைஸுக்கு கொடுக்கும்போது வேற எந்த முதலாளியும் கூட சண்டை போடுறது இல்லையா? கணக்கு எதிர்ப்பு வரும். ஆனா எந்த எதிர்ப்பு வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்ப நான் வந்து விலையை கூட்டி கொடுக்கல கஸ்டமருக்கு. வந்து நான் இப்ப இந்த பேக்காடி கூட சாமான பேக்காடி கொடுக்கல. எல்லாமே பிராண்டட் சாமான் தான் கொடுக்குறோம். எல்லாமே பிராண்டட், எல்லாம் பேக்கிங்ல இருக்கு, எல்லாமே இருக்கு, உள்ள பேக்கிங் இருக்கு. நான் காட்டுறேன். எல்லாம் சனம் பார்த்து தான் வாங்கிட்டு போகுது. ஏமாத்தி வியாபாரம் செஞ்சதான் இது. இப்ப நான் கஸ்டமருக்காக தானே கொடுக்குறேன். சரியான விலக்கலையெல்லாம் கொடுக்குறேன். அதால வந்து இப்ப எங்களுக்கு வந்து கவர்மெண்டால வந்து சப்போர்ட் கிடைக்கும். ஓகே சூப்பர். அதான் இப்ப தனிப்பட்ட இப்ப அவையால இப்ப எங்களால கொடுக்க முடியும்னா அவையால கொடுக்க முடியும். ஏன்னா அவை கொடுக்கணும் இல்ல, நம்மளால கொடுக்குறேன்னா அந்த கம்பெனி தான் அவைகளுக்கு போடுது. அதாவது அவங்க வந்து கூடின பெனிஃபிட்டை வந்து எதிர்பார்க்குறாங்க. நீ வந்து கூடின பெனிஃபிட் எதிர்பார்க்கல, உன் பிரான்ச்சை வந்து தடம் பதிக்கணும். அது போக வந்து மக்களுக்கான பெனிஃபிட் கிடைக்கணும். அதை விட வந்து இவன் வந்து இப்ப இந்த சாமான்கள் வந்து ஒரு பெட்டி 2 பெட்டி தான் அடிப்பினேன். அப்ப நாம வந்து எங்கிட்ட வந்து 3 ஸ்டோர் இருக்கு தானே, 3 சூப்பர் மார்க்கெட் இருக்கு தானே. 3 சூப்பர் மார்க்கெட் இருக்கிறதால ஹோல்சேல் கடையும் இருக்கு. நாங்கள் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, ஜெஃப்னா பல வரைக்கும் விடப்பட்ட ஃபுல்லா மாங்குளம் புளியங்குளம் அப்படியே சுற்றி கொக்குலா சுற்றி அப்படியே அதுக்கு விடப்பட்ட ஃபுல்லா ஒரு 200 கடை கிட்ட நாங்கள் டெலிவரி விடுறோம். டிஸ்ட்ரிபியூட் அடிக்கிறோம். எல்லா சாமானும் சீனிலேருந்து மாவுலேருந்து பருப்புலேருந்து பிஸ்கெட் என்ன டிரான்ஸ்போர்ட்லாம் ஃப்ரீ. டிரான்ஸ்போர்ட்லாம் ஃப்ரீ. வெங்காயம் உருளைக்கிழங்கு எல்லாமே நாங்கள் ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம். ஃப்ரீயாக தான் டிரான்ஸ்போர்ட் செஞ்சு எல்லா சாமானுமே கொடுக்குறோம். அப்போ கொடுக்குறதால நாங்கள் இறக்கைக்கு வந்து இப்போ ஒரு சோப் இறக்குறோம். ஒரே டைம்ல வந்து 30 கேஸ் இறக்கும். ஒரே டைம்ல அரிசி இறக்குறேன்டா 20,000 கிலோ அரிசி இறக்கும். 10,000 20,000 கிலோ இறக்கும். இப்போ மற்ற கடையெல்லாம் அப்படி இறக்குறாங்களோ தெரியல நமக்கு. அப்போ நமக்கு அப்படி இறக்க இந்த வேலையில கண்ணை இருக்கு அந்த பாருங்க, இவர் தான் நம்ம ஆட்டக்காரி கொண்டு வருவார். இவர் தான் அரிசி கொண்டு வருது. இவர் ஆட்டக்காரி அரிசி மட்டும். ஆட்டக்காரி அரிசி மட்டும் நல்ல விலை குறையா தருவார். அவர் தார வழி தான் நாங்களும் கொடுக்குறீங்க. 15,000 கிலோ 15,000 கிலோ எடுப்போம். ஐயோ இது என்னன்னு சொன்னாலும் வந்து இப்போ இந்த விஷயம் வந்து முல்லைத்தீவுக்காரங்களுக்கு இல்லை, அதை சுற்றி இருக்கிறவங்களுக்கு வவுனியா கிளிநொச்சி யப்னான்னு சொல்லி வளைச்சி இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சா டிரான்ஸ்போர்ட் செலவு கூட வந்து பாரபட்சம் பார்க்காம அங்கேருந்து ஓடோடி வந்து இங்கேருந்து வேண்டிட்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு பயங்கர டிஸ்கவுண்ட்ல வந்து கொடுக்குறீங்க. நான் வந்து கேள்விப்பட்டதே கிடையாது இந்த அளவுக்கு டிஸ்கவுண்ட் வந்து எந்த ஒரு கடையிலுமே கிடையவே கிடையாது. 195 ரூபாய்க்கு இங்கே மேரிசி கொடுக்க மாட்டாங்க. வேணும்னா நீங்க போறாங்க எல்லாமே விசாரிச்சு பாருங்க. ஆட்டக்காரி அரிசி 195 ரூபாய் இருக்காண்டு. ஓகே ப்ரோ, நீங்க வந்து டிரான்ஸ்போர்ட்லாம் ஃப்ரீயா அது செஞ்சு முல்லைத்தீவு பக்கம் இருக்கிறவங்களுக்கு தான் டிஸ்ட்ரிபியூட் பண்றீங்க. மாங்குளம் புளியங்குளம் எல்லா இடத்தையும் பண்றீங்க. சப்போஸ் வந்து நீங்க போகாத ஏரியாக்குள்ள இருந்து ஒருத்தவங்க வந்து அவங்களோட கடை வீட்டோட வச்சு நார்மலா சின்ன கடை பெட்டி கடந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்து திங்ஸ் வேண்ட போறாங்க அப்படின்னு உங்களோட கடை தேடி வந்தாங்கன்னு சொன்னா அவங்க கடைக்குரிய ஹோல்சேல்ல கொடுங்கன்னு சொன்னாலும் நீங்க எப்படி கொடுப்பீங்க? நல்ல டிஸ்கவுண்ட் பிரைஸ்லாம் கொடுப்போம். ஓகே, நீங்க வளமையா போடுற அதே டிஸ்கவுண்ட் வளமையா எல்லா கடைக்கும் பெரிய பெரிய கடைகளுக்கு போடுற டிஸ்கவுண்ட் போற மாதிரி நாவேலும் கொடுப்போம். அவைகளுக்கு விலை கூட்டி கொடுப்போம். பாவம் தானே அவங்கள சாப்பிட தானே வேணும். அவங்களும் சோறு சாப்பிட தான் வேணும். இப்போ நாங்கள் மட்டும் சாப்பிட்டாக்கான தானே அவங்களும் சோறு சாப்பிடணும், அவங்களும் நல்லா வரணும், அவங்களும் வளர்ச்சி அடையணும். அப்போ எவ்வளோத்துக்கு எங்களை மேக்ஸிமம் குறைச்சி கொடுவோம். எங்களுக்கு 1 ரூபா 2 ரூபா 3 ரூபா காணும். இப்போ எனக்கு 3 கடையிலையும் எனக்கு கொஞ்சம் காசு வந்தால் எனக்கு காணும். இப்போ நமக்கு அன்னுக்குள்ளே எவ்வளோ சாய்க்கு கொண்டு போகிறது இல்லையே நாம. சூப்பர். நம்மளுக்கு இப்போ நான் இது பிரான்ச் அடிக்கிற காரணம் கடன் பட்டானா என்ன செஞ்சாலும் பிரான்ச் அடிக்கிற காரணம் நம்மளோட ரமணா ஸ்டோர்ஸ் ரமணான்ற ஒரு பேரை முல்லைத்தீவு டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக பதிக்கிறான். சூப்பர். நான் வாழ்க்கையில நிறைய முதலாளிகளை சந்திச்சிருக்கேன். ஆனால் ரமணா மாதிரி ஒரு முதலாளியை வாழ்க்கையில சந்திச்சதே இல்லை, இனியும் சந்திப்பனா அப்படிங்கிறதும் தெரியல. சொன்னால் ஒரு ஜஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் பழக்கம் தான். அதுக்குள்ள வந்து 3வது அதாவது 3 வருஷத்துக்குள்ளே வந்து நான் முதலாவது சந்திக்கும் போது ஒரே ஒரு பிரான்ச் தான். இந்த 3 வருஷத்துக்குள்ளே ஒவ்வொரு வருஷத்தையும் எய்ம் வச்சு 2 பிரான்ச் வந்து எக்ஸ்ட்ரா வந்து திறந்துட்டாப்புல. இனி ஒவ்வொரு வருஷத்துக்கு வந்து ஒவ்வொரு பிரான்ச்சா வந்துட்டு இருக்கும் போலயே. வந்திருக்குமா? இப்ப நான் மட்டும் செய்யறதில்ல, நம்மளோட இருக்காங்க அப்படியே. ஆமா ஆமா, அவங்களோட சப்போர்ட்டும் சப்போர்ட் கண்டிப்பா.
சொல்லி அவங்களோட பேரை மட்டும் மென்ஷன் பண்றீங்களா? ஓ அவங்களோட வந்து அவங்க வந்து எங்களுக்கு இப்போ பாருங்க இந்த இரவு முதல் நாள் 12 மணி. ஆனா எங்களோட பொடியல் வந்து 12 மணி வரை நின்று தான் போனாங்க. அங்க மற்ற ஸ்டோர்ல வேலை செய்யற பொடியல் எல்லாருமே வந்து 12 மணி வரை நின்றாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாம் கொடுப்போம், என்ன சாப்பாடு வேணுமா என்ன வேணும் எல்லாம் கொடுப்போம். அப்படியெல்லாம் செய்யறபடியே தான் அவங்க நிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு விசுவாசமா இருக்கிறபடி தான் அவங்க எங்களுக்கு விசுவாசமா இருக்காங்க. பொம்பளை பிள்ளைகளும் சரி இரவு 10 மணிக்கு தான் அந்த பொம்பளை பிள்ளைகள் போச்சு. ஸோ அப்போ அவங்களை வந்து பாதுகாப்பு அவங்களுக்கு இல்லை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் நான் கேரிஜிலே ஏற்றிட்டு போய் அவன் வீட்டை விட்டா இறக்கிட்டு அவன் அம்மா கால் பண்ணி தம்பி எங்கேன்னா அம்மா நான் என்னோட நிற்கிறேன்னா சரி தம்பி என்று வச்சா திருப்பி கோல் அடிக்க மாட்டான். ஏன்னா அவ்வளோ நம்பிக்கை. சரி நான் எந்த ஒரு முதலாளியும் இப்படி வந்து வீடாக போய் இறக்கி விட்டு விட மாட்டாங்க. இப்போ கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்களை மட்டும் தான் ரோடாக இறக்கிட்டு போவாங்க, அவங்களோட வீடு இறக்க மாட்டாங்க. பட் வந்து ரமணா பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண்களோட பாதுகாப்பு கருதி அதாவது அவங்க வந்து இதில் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால வந்து அவங்கள வீடாக போய் இறக்குறாங்க. அவங்களோட பாதுகாப்பு முக்கியம். அவங்க இருந்தால் தானே நாளைக்கு நாம இருக்கலாம். எந்த ஒரு முதலாளியும் எடுத்து வந்து பாருங்க, தொழிலாளிக்கு மேலே ஏர் நின்று தான் வந்து வாழ்வார். பட் அப்படி கிடையாது. இங்கே முதலாளி வந்து தொழிலாளிகளை தாங்குறாப்புல. அவங்களுக்கு என்ன தேவையோ சம்பளம் கூட தேவையா என்ன வேணும் அவளா கொடுக்குறேன். கூட டைம் நின்றாங்கன்னா ஓவர் டைம் சம்பளம் கொடுத்து சாப்பாடு வேணுமா என்ன வேணும் எல்லாம் ஃப்ரீ. இப்போ அவங்க இல்லாமல் ஒன்றும் செய்யலை. அது எங்கள்கிட்ட அவன் தாடி என்னோன்றத நிற்கிறான். என் டிரைவர் தான், ஆனால் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி. பட் என்ன விட்டுட்டு போய் நிற்க மாட்டான். நானும் அவன் எல்லாட்டிக்கும் ஒரு மாதிரி கவலையாக இருக்கும். மற்ற அங்கே ஒரு பையன் இருக்கான், ஒரு சுள்ளி கொஞ்சம் கொட்டான் வெள்ளை. மசூரான் பேரை கூப்பிடும், தயாளன் பேர். அந்த பையன் நான் வந்து ஆரம்பத்துல இருந்து எப்ப நம்மளோட வண்டியில வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் கூடவே இருக்கான். சுஜீர், ஜெனோ, தயாளன், கிருஷ்ணா, மற்ற இவன் கருப்பு எல்லாரும் வந்து அப்படி கூட அப்படி ஃப்ரெண்ட்ஷிப்பா பழைய முதலாளி அப்படிங்கிற மாதிரி கிடையாது. அவரு வந்து தொழிலாளிங்கிற மாதிரி கிடையாது. மற்றது பொம்பளை பிள்ளைகள் இருக்காளோ கொஞ்சம் பிள்ளைகள். ஆமா அவ்வளோ எல்லா பிள்ளைகளும் நம்மளுக்காக சப்போர்ட். என்ன டைம்னா வந்து வேலை செஞ்சு வந்து கணக்கு வழக்கில் நீட்டாக முடிச்சு தான் போவாங்க. சூப்பர். ஸோ வந்து இப்போ உள்ள போய் நாங்கள் பார்க்கலாம். வெளியில உள்ள விஷயங்களையுமே பார்த்துட்டு அதில் பாருங்க, அதில் இருக்குல்ல வாஷிங் பவுடர் இருக்கு தானே. இப்போ 1 கிலோ பவுடர் இந்த சக்தி பவுடர் இப்போ 300 லட்சத்துக்கு வந்துச்சு. ஆனா நம்மகிட்ட 219 220 ரூபாய்க்கு இருக்கு. ஓகே, 1 கிலோ. அங்கே வந்து அல்வா. இது அல்பாட 290 ரூபா. இதுவள் வந்து டிஸ்கவுண்ட் குறைவு. ஆனா இது வந்து கூடிய டிஸ்கவுண்ட். 220 ரூபா 1 கிலோ. ஆனா இதுவும் உடுப்பு தைக்க தான் பயன்படுத்துறேன், இதுவும் உடுப்பு தைக்க தான் பயன்படுத்துறேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உண்மையில இந்த வரிசையில வந்து இந்த சன்லைட்டுக்கு டிவாவுக்கு வந்து ஒரு டிமாண்ட் ஒன்று இருக்குது. இது மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுவாங்க, இந்த சன்லைட்டோ சரி இந்த டிவா சரி. ஸோ இது கூட இந்த ஆஃபர் தான், எல்லாத்துக்குமே ஆஃபர். சூப்பர். ஸோ இதுக்கெல்லாம் என்ன மாதிரியான ஆஃபர்? இதுக்கெல்லாம் 30 ரூபா 32 ரூபா கழிச்சு தான் கொடுக்குறோம். சூப்பர். அடிக்கேஜ் கம்பெனியும் அப்படி தான் 30 ரூபா 32 ரூபா தான் கழிச்சு தரும். இங்க நார்மலா கொடுக்கறது வந்து ஒரு கடைக்கு போற டிஸ்கவுண்ட் தான். அதாவது இந்த நார்மலா ஒரு கஸ்டமர் வந்து வேண்டாங்கன்னா அது வந்து கடைக்கு போற டிஸ்கவுண்ட், ஹோல்சேல் அந்த இதெல்லாம் கொடுக்குறாங்க. அப்போ கடைக்கு போறவங்க வந்தாங்கன்னா ஐயோ உண்மையில வேற லெவல் அப்படி அடுக்கி வச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வாஷிங் பவுடரில் அப்படி அடுக்கி வச்சிருக்காங்க. அங்கே வந்து சொன்னால் சோப்ஸு, அங்கெல்லாம் வந்து பிஸ்கெட்டு. ஸோ எண்ணற்ற அளவில் அப்படி அடுக்கி இருக்குது. ஓகே, நிறைய விஷயங்களை வந்து பார்த்துருப்பீங்க. இதுக்குள்ள இன்னும் ஒரு சில விஷயங்களை நாங்கள் சொல்லி ஆகணும். 3 பிரான்ச்னு சொல்லி முதல்ல இருந்து நாங்கள் மூச்சு முட்டை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ அந்த 3 பிரான்ச்சு எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் பிரான்ச் வந்து எங்கே இருக்குது? முதல்ல ஆரம்பித்தது வந்து வள்ளிபுரம் காளி கோயிலுக்கு பக்கத்தில் இருக்குது. காளி கோயிலுக்கு பக்கத்தில் அந்த வளைவில் இருக்குது பெரிய ஸ்டோர். இந்த பக்கம் வந்து வென் பண்ணாலும் தெரியும், இந்த பக்கம் போய் வென் பண்ணாலும் தெரியும். மூலையில கரெக்டா அந்த இடத்துல வந்து இருக்குது. அதான் பெரிய கடை. ஸ்டோர்கள் எல்லாமே சூப்பர் மார்க்கெட் எல்லாம் சேர்த்து அடிச்சிருக்க கடை. அது முதலாவது கடை. செகண்ட் பிரான்ச் வந்து உடையாகட்டை யூதா கோயிலுக்கு முன்னாடி இருக்கு. ஓகே, அது சூப்பர் மார்க்கெட் தனி. தேர்ட் பிரான்ச் தான் இது. தேர்ட் பிரான்ச் வந்து நம்மளோட புதுக்குடியில் அமைச்சிருக்கோம். ஓகே, ஸோ வந்து 3 பிரான்ச்சுக்கு வந்து இங்கே தான் இருக்குது. ஸோ உங்களோட கான்டாக்ட் நம்பரை சொல்ல முடியுமா? அப்படி கான்டாக்ட் நம்பர் வந்து என் பர்சனல் நம்பர் வந்து 076 05 61 928. ஓகே, ஸோ இப்போ வர்ற கஸ்டமருக்கு ஸ்பெஷலாக ஏதாச்சும் இங்கே வந்து ஒழுங்குபாடுகள் செய்திருக்கீங்க? அதாவது அவங்களோட பேக்கிங் அப்படியான சம்மந்தப்பட்டது? எங்கிட்ட பேக்கிங் இருக்கு, பேக்கிங் சாமான் எல்லாமே இருக்கு. இப்போ நாங்கள் அடுத்த வீடியோவில் அதை தான் பார்க்க போகிறோம். நாங்கள் ஓகே பேக்கிங் சாமான்கள் எப்படி இருக்கு, எப்படி நல்ல சாமான்கள் கொடுக்குறோமா கூடாத சாமான்கள் கொடுக்குறோமா என்னன்றதை நாங்கள் அடுத்த வீடியோலாம் பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து நான் இந்த ஆஃபர் வேர்ல்ட் எங்கே நம்மளோட முல்லைத்தீவுலையோ
கிளிநொச்சியிலேயே புதுக்குடிப்பில் இல்லாத ஆஃபர் ஒன்று அடிக்கிறோம். அது இப்போ கஸ்டமருக்காக அடிக்கிறோம். அந்த ஆஃபர் தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ப்ரோ இனி வந்து உங்களுக்கு அப்டேட் தரதா வந்து பிளான் பண்ணியிருக்காரு போல. ஸோ வந்து டிக்டாக் அண்ட் வந்து ஃபேஸ்புக் ரெண்டையும் மென்ஷன் பண்ணி அவர் மாதம் வந்து தன்னோட 3 பிரான்ச்சில் வந்து எத்தனாம் தேதியில் என்னென்ன பொருட்கள் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்க போகிறாப்புல அப்படின்னு சொல்லி வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் வந்து அப்டேட் கொடுத்து கொண்டு இருப்பார். சொன்னால் எப்போவுமே வந்து நாங்களும் வந்து சந்திச்சு கொண்டு இருக்கல தானே, அதனால் அப்படி ஒரு அப்டேட் கொடுக்க போகிறாரு. அது எப்போ கொடுக்குறாரோ அப்போ வந்து நான் சந்திச்சுட்டு அவரோட சோஷியல் மீடியா என்ன ஐடியா அப்படிங்கிறது நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கேஷுவலாக நீங்கள் இந்த பக்கம் வந்து போனீங்கன்னா 100 ரூபாய் கேளுங்க. நெக்ஸ்ட் வந்து எப்போ வந்து நீங்கள் எப்படி ஆஃபர் போடுவீங்க அப்படி சொல்லி கேட்டுட்டு போயிருங்க. ஆனால் உங்களுக்கு அப்டேட் கொடுக்கணும் அப்படி இருந்தால் நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ள ஒரு பிளான் பண்ணுறாப்புல. ஸோ அது ஓப்பன் பண்ண அந்த சோஷியல் மீடியா பேஜை வந்து ஓப்பன் பண்ணால் வந்து நான் உங்களுக்கு வந்து அறிய தர்றேன். ஸோ உண்மையில் எனக்கு தெரிஞ்சு இந்த நார்த் சைட்டில் நான் இது வரைக்கும் பார்க்காத மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஆஃபர் வந்து இவங்களோட பிரான்ச்சுகளில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ 3 பிரான்ச் இருக்குது. ஸோ 3 பிரான்ச்லையும் போய்ட்டு தாராளமாக இந்த ஆஃபர் இந்த சேவைகளை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். வாழ்த்துக்கள் நண்பன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து கலக்கப்புறம் அது எப்படின்னு சொன்னால் வந்து இந்த உழைப்பை வந்து தான் எப்படி பெற்றுக்கொண்டோம், இவ்வளோ கஷ்டப்பட்டான், இவ்வளோ கஷ்டத்துக்கு மத்தியில் ஒரு இடர்பாட்டுக்கு மத்தியில் இவ்வளோ தூரம் வளர்ந்து வந்தோம் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரிய போது. அது ஒவ்வொருத்தருக்குமே ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோ வந்திருக்க போது. ஸோ எல்லாருக்கும் ஒரு வாய் சொல்லிடலாமா? எல்லாத்துக்கும் ஒரு பாய் சொல்லலாம். அதை விட இப்போ நாங்கள் நேற்று இந்த ஆஃபர் அடிக்கிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் இங்கே 2 நாள் அடிக்க தருவோம். ஒவ்வொரு மாதம் கட்டாயம் அடிப்போம். இப்போ அந்த அப்பைக்கு அடிக்க வந்து உங்களுக்கு தேவையான சாமான் நீங்கள் கிழமைக்கோ 2 கிழமைக்கோ தேவையான சாமானை நீங்கள் வாங்கி வச்சுக்கொள்ளலாம். ஏன்னா நான் எங்களோட சாமான இப்போ பேக்கிங் சாமான்லாம் ஒரு 3 மாதத்துக்கு பல சாமானை தான் நாங்கள் விற்கிறோம். அதெல்லாம் நீங்கள் வாங்கி வச்சுக்கொள்ளலாம். ஓகே, சூப்பர். ஸோ பாய். ஓகே, பாய்.